வத்தலக்குண்டு அருகே 900 ஆண்டு கால பாரம்பரியம். மும்மாரி மழை வேண்டி 5 லட்சம் வாழைப்பழங்கள் சூறையிடப்பட்ட வினோத திருவிழா நேற்று பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சேவகம்பட்டி கிராமத்தில் விவசாயம் தழைக்கவும் வான்மழை பொய்க்காமல் பெய்யவும் வேண்டி சுமார் 5 லட்சம் வாழைப்பழங்களை சூறையிடும் 900 ஆண்டுகள் பழமையான வினோத திருவிழா நேற்று பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சோலைமலை அழகர் பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் தமிழ் தை மாதம் 3ஆம் தேதி இந்த திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கிராமமே விழா கோலம் பூண்டிருந்தது. விழாவின் தொடக்கமாக ஊரின் எல்லையில் வீற்றுள்ள காவல் தெய்வமான ரெங்கம்மாள் கோவிலில் ஊர் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் திரளாக கூடினர். அங்கு பெரிய அளவிலான பாத்திரங்கள் மற்றும் மூங்கில் கூடைகளில் வாழைப்பழங்கள் மலை போல் குவிக்கப்பட்டு அவற்றுக்கு மாலை அணிவித்து மங்கள இசை முழங்க சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பூஜைகள் நிறைவுற்றதும் நூற்றுக்கணக்கான வாழைப்பழ கூடைகளை ஆண்கள் மட்டுமே தங்கள் தலையில் சுமந்து கொண்டு மேளதாளங்கள் அதிர வானவேடிக்கைகள் விண்ணை பிளக்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். இந்த ஊர்வலம் கோவில் முன்புள்ள மண்டு கோவிலை வந்தடைந்ததும் மீண்டும் ஒரு முறை வழிபாடு நடத்தப்பட்டு பின்னர் பழங்கள் அனைத்தும் கருவறைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான சூறையிடுதல் தொடங்கியது. கோவிலுக்கு வெளியே மேடையில் நின்றபடி பாத்திரங்களில் இருந்த சுமார் 2 லட்சம் வாழைப்பழங்களை ஊர் நிர்வாகிகள் வீசி எறிந்தனர். கீழே விழும் வாழைப்பழங்களை அழகர் பெருமாளின் பிரசாதமாக கருதிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போட்டி போட்டு பிடித்து தங்கள் இல்லங்களுக்கு எடுத்துச் சென்றனர். இதுகுறித்து ஊர் நிர்வாகிகள் கூறுகையில், எங்கள் கிராமம் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்தது என்பதால் மும்மாரி மழை பொழிந்து விளைச்சல் அதிகரிக்க வேண்டும் என்பதே எங்களின் முதன்மையான வேண்டுதல். இத்திருவிழாவிற்காக சென்னை, பெங்களூரு மட்டுமின்றி சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் வசிக்கும் எங்களது ஊரைச் சேர்ந்தவர்களும் தவறாமல் வந்து கலந்து கொள்வார்கள் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். கிராமத்தின் ஒற்றுமைக்கும் விவசாய போற்றுதலுக்கும் சான்றாக விளங்கும் இந்த திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது.